வெட்னஸ்டே மார்னிங் காலையிலே கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டுட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டு வந்ததுலேருந்து ஒரே அழுகை. ஒரு வழியாக சமாளித்து மருந்து கொடுத்து அவளை தூங்க வச்சுட்டேன். சரி பாப்பா தூங்குறப்போ சமையல் வேலையை முடிச்சிடலான்ட்டு அரிசி எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அரிசி கழுவின தண்ணி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம் நான் சொல்லுவேன். அந்த அரிசி கழுவின தண்ணியை ஹேரில் தடவி விட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து வாஷ் பண்ணால் நம்மளுக்கு முடி நல்லாவே ஷைனிங்காக இருக்கும். அந்த அரிசி தண்ணியில் இருக்க சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை செடிகளுக்கும் ஊற்றலாம். ஏன்னா செடிகளுக்கும் அந்த அரிசி கழுவின தண்ணியில் இருக்க சத்துக்கள் அதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் பாத்திரம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரம் க்ளீன் பண்ணிகிட்ருக்க டைமில் தம்பியும் பாப்பாவும் அவங்க மாமா கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. குட்டி பாப்பா தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த டைம்லேயே சாதமும் வெந்துருச்சு. சரி சாதத்தை வடிச்சிட்டு பாத்திரம் எல்லாம் கமுத்த ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரம் எல்லாம் கமுத்தி முடிச்சதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டேன். குழந்தைங்க ஒரு 5:30ங்கிறப்போ தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. ஒரு 6 o'clock அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு ஒரு 5:30 வரைக்கும் அவங்க மாமா கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க.